ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா ஏஎஸ் ஆட்டோ மார்க்கில் நிற்கிறோம். செகண்ட் ஹேண்ட் பைக் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் ஆட்டோக்களும் இருக்குது. BJF இருக்குது. ட்ரிபிள் ஆர் வந்து 5 வந்திருக்கு. இந்த நம்பர் வந்து சிலங்கால இந்த ஒன்றே தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து 15 லட்சம் போகுதான். 5.5 மட்டும் வந்து லீஸ் போடலாம். ஸோ கூடுதலாக வந்து பெண்கள் விரும்புகிற பைக்குன்னா இந்த பசினோவை தான் சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா ஏஎஸ் ஆட்டோ மார்க்கில் நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து பைக்கோட ப்ரைஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பைக்கின் ப்ரைஸ் தான் முதல் முக்கியம். ஸோ இப்போ வந்து அதுவும் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் ஆட்டோக்களும் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாம் தான் நான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்ரஸ் எங்கே இருக்கு பார்க்க மாட்டா நாவலர் ரோட்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா ஆனப்பந்தி ரோட்டால் துருவா வந்தீங்கன்னா இந்த ஏஎஸ் ஆட்டோ மார்க்கு வந்துடலாம். ஸோ இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மனோரா சந்தியாவில் வந்து ஏஎஸ் ஆட்டோ மார்க்குக்கு நீங்கள் வந்துடுவீங்க. பெண்கள பைக்கும் இருக்குது, ஆண்கள பைக்கும் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸில் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலுக்கு இப்போ வாரீங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான ஓல்டு கிளிக் பண்ணால் தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பைக் இருக்குது. MD இருக்குது, கொண்டாண்டா. அண்ணா இது என்ன பைக்னா? கொண்டாட CV4 இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா MD இருக்குது, R15 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பைக்குகள் நிற்குது. இங்கே பார்த்து லேடிஸுன்ற பைக்கை பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்குது. ஸோ டியோ இருக்குது. ஸோ இதுலேயும் ஏகப்பட்ட பைக் இருக்குது. ஸோ இதுண்ட வந்து ப்ரைஸ் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ணா வணக்கம். ஓகேண்ணா, இப்போ வந்து பைக்கின் ப்ரைஸில் இருக்க எனக்கு ஒருக்கா சொல்லுவீங்களா? ஸ்டார்ட்டில் வந்து நாம் எங்கேருந்து வருவோம்டா டியோவில் இருந்து வருவோம். இது என்ன ப்ரைஸ் அண்ணா போகுது? டியோ வந்து இது 9,80,000 வருது. 9,80,000 வருது. எத்தனை கிலோமீட்டர்? கிலோமீட்டர் வந்து 107 கிலோமீட்டர் ஓடி. 120. வேர்ஷன் வந்து எத்தனை ஆமா? 2024 பதியப்பட்டது. 2024 பதியப்பட்டது. 2019 வந்து பதியாம எவ்வளவு ஓடாம 2024 தான் பதிஞ்சிருக்காங்க. இது ஒன்றே ஒன்று தான் ஸ்ரீலங்காவிலே நிக்குது. இந்த நம்பர்ல வந்து ஒன்றே தான் நிக்குது. இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா BJF இருக்குது. ட்ரிபிள் ஆர் வந்து 5 வந்திருக்கு. இந்த நம்பர் வந்து சிலங்கால இந்த ஒன்றே தான் இருக்குது. மிஸ் பண்ணாம டைம் இருந்தால் வீடியோ பார்க்குறவங்க வந்து பாருங்க. ஆனால் லீஸ் எதில் போடலாமா? போடலாம். 5 லட்சம் தருவான். 5 லட்சம். ஓகே, இதுக்கு லீஸும் போடலாமா? மறக்காம நீங்க வந்தீங்கன்னா கேட்கலாம். அடுத்த பார்த்தோம்னா இன்னொரு டியோ பைக் இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் என்னன்னா 7,40,000 ரூபா. 2019 மாடல் வந்தது. மற்றது எத்தனை கிலோமீட்டர்? இது 26,000 ஓடி இருக்குதா? அந்த ஆஷ் கலர்ல இருக்குது இந்த டியோ. ஸோ இந்த கலர் வந்து எல்லாரும் கூடுதலாக விரும்புவாங்க. இதுவும் அதே மாதிரியா? 5,70,000 ரூபா இந்த கலர். இந்த ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்தது வந்து 5,70,000 ரூபா போகுது. இது வந்து என்ன பைக்குண்ணா? ஜமஹாண்டா பசினோவா? ஜமஹாண்டா பசினோ பைக் ஒன்று இருக்குது. ஸோ கூடுதலாக வந்து பெண்கள் விரும்புகிற பைக்குன்னா இந்த பசினோவை தான் சொல்லலாம். இது என்ன ப்ரைஸ் என்னண்ணா? 6,50,000 ரூபா. 2019 வந்த மாடல். கிலோமீட்டர் 22,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பசினோ வந்து நல்ல ப்ரைஸுக்கு போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வேண்டலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஜமஹாண்டா இன்னொரு இந்த பைக் என்ன பைக்? ட்ரை செட்டா? என்ன ப்ரைஸுக்கு போகுது? 6,20,000. கிலோமீட்டர் 26,000 அப்படி ஓடி இருக்குது. 2019 வந்து முடியாது. ஓகே, கொண்டாண்ட இன்னொரு பைக் ஒன்று இருக்குது, ஏவியேட்டர். ஓகே, இந்த பைக் வந்து ஏவியேட்டர். இது வந்து என்ன ப்ரைஸ் போகுது? ஓகே, 7 லட்சம். தனி பைக்கில் இருக்குது. இந்த பைக் வந்து 7 லட்சத்துக்கு போகுதாம். அடுத்தது கொண்டாண்ட ஆக்டிவா இருக்குது. ஸோ நானும் இந்த பைக் தான் வச்சிருக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னா? ஓகே, 6,50,000. கிலோமீட்டர் ஒரு 20,000 ரூபா ஓடி இருக்கு. சரி, ஓகே. அடுத்த பார்த்தோம்னா கொண்டாண்ட பிளாக். இதுவும் ஆக்டிவா என்ன? 2015 மாடல். இதோட ப்ரைஸ் 5,25,000. ஆனால் இது என்ன கலர் டிஃப்ரெண்ட்டாக காண்டி தான் ப்ரைஸ்? ஓகே, நியூ மாடலா? 5 வருஷம் முன்னுக்கு வந்தது. ஓகே, வெகோ நிற்கிது. வெகோ என்ன ப்ரைஸ் என்ன போகுது? 6,60,000 ரூபா போகுது. கிலோ ஓகே, 21,000 அப்படி ஓடி இருக்குது. ஓகே, சூப்பர். இது என்ன பைக் என்னன்னா கூடுதலாக வந்து இந்த டவுன் பக்கம் நல்லூர் பக்கம் போய் கேர்ள்ஸ்லாம் இந்த பைக் தான் ஓடிட்டு போவாங்க. சில பாய்ஸும் ஓடிட்டு போவாங்க இந்த பைக். இது என்ன ப்ரைஸ் என்ன போகுது? வெஸ்பா. ஓகே, 6,40,000. 21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
இதுல வந்து பிங்க் கலர் நிறைய கலர்ஸ்ல இருக்குது அந்த பைக். ஓகே ஓகே. குறைவா? ஓகே. இங்க இன்னொரு டியோ பைக் ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பிரைஸ் ஆகுது? ஓகே. 6 லட்சம். ஓகே. இப்போ வந்து கேர்ள்ஸுன்ற பைக் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே எம்டி ஆர்என் பாங்க அது இந்த ப்ரைஸேம் இருக்கா என்ன மாதிரி என்ன இருக்கா பார்ப்போம். இந்த பைக்கின் பேர் என்னன்னா? இது ஹோண்டா CB4. ஹோண்டா CB4. இது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது? இது 13,000 கிலோமீட்டர். 13,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இதோட ப்ரைஸ் என்னன்னா? இது வந்து 15 லட்சம். 15 லட்சம். ஸோ இது இந்த ப்ரைஸ் வந்து 15 லட்சம் போகுதாம். 1 லட்சம் 2 லட்சம் மண்டியில் 15 லட்சம் போகுதாம். ஏன் இந்த பைக்குக்கு வந்து அந்த அளவு ப்ரைஸ் போகுது? இது ஜப்பான் பைக் தானே. ஜப்பான்னால கொஞ்சம் இங்க டிமாண்ட் இருக்கு. ஓகே. இந்த பைக் ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி காட்டுவீங்களா எனக்கு ஒருக்கா? இந்த சவுண்டு கொஞ்சம் பைக் இந்த சவுண்டை பார்த்தீங்கன்னா உழங்குது எவ்வளோ சவுண்ட் உண்டு உங்களுக்கு. ரோட்டால ஓடினா எல்லாரும் எங்களை தான் பார்ப்பாங்க அவங்களோட. அதுவும் வந்து ஒரு சைலஞ்சர் தான் காணும். இந்த காது அடிக்குது எனக்கு. ஸோ இதான் பைக்கு சூப்பரான பைக். அதுவும் நீல கலர்ல இருக்குது. ஸோ வேறு லெவலான பைக். ஸோ அடுத்த பார்த்தோம்னா எம்டி. ஆண்களுக்கு மிகவும் பிடித்த பைக்குண்டா எம்டி தான். ஸோ இந்த எம்டி பைக்கை பற்றி சொல்லுங்கண்ணா. எம்டி வந்து இது 2020 மாடல். ஃபர்ஸ்ட் ஓனர் தான். 29,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. ஓகே. விலை வந்து 1290 அப்படி வரும். 1290 அப்படி வரும். அதுவும் தனி பிளைக்ல இருக்குது. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஓனராம். இந்த பைக் பெரிய பைக் எல்லாத்துக்குமே லீஸ் போடலாம் தானே? அதே மாதிரி போடலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இங்காலி சைட்ல இன்னொரு எம்டி இருக்கு. ஸோ இது வந்து வேர்ஷன் அப்படின்னா இது 2019 மாடல். 2019 மாடல். எத்தனை கிலோமீட்டர்? ஃபர்ஸ்ட் ஓனர் தான். இது விலை வந்து 1270. 1270 போகுது. 26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 26,000 கிலோமீட்டர் ஓடி. 7 லட்சம் வரை லீஸ் போடலாம். 7 லட்சம் வரை லீஸ் போடலாம். ஏன்னா இந்த பைக்கை நீங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும். இதுண்ட கலரும் நல்லா இருக்குது. ஸோ தனி பிளைக் வந்து எல்லாரும் கூடுதலாக விரும்புவாங்க. நீங்களே பாருங்க தனி பிளைக் எல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ தனி பிளைக் வந்து கூடுதலாக விரும்புவாங்க. சில பேர் வந்து ஸ்டிக்கர் அடிப்பாங்க, சில பேர் வந்து பெயிண்டிங் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச கலரில் வந்து செய்வாங்க. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா BIF வந்து 0006 வந்துருக்கு இந்த பைக்கில் வந்து நம்பர். ஸோ இந்த பைக்கில் நம்பர் பார்த்தீங்கன்னா BI செட்டில் வந்து 2642 இந்த நம்பரில் வந்துருக்கு. சூப்பரான நம்பர்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா R15 இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது R15ல டார்க் நைட் அண்டு ஓகே மாடல் கருப்பு கலர். ஓகே. 2019 மாடல். கிலோமீட்டர் வந்து 26,000 ஓடி இருக்கு. 26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. செகண்ட் ஓனர் பைக். இது செகண்ட் ஓனர். இதுக்கு லீஸ் போறோம்னா 5.5 லட்சம் வரை லீஸ் போடலாம். 5.5 லட்சம் வரையும் வந்து இந்த பைக் வந்து 12,80,000. 12,80,000. 5 மட்டும் வந்து லீஸ் போடலாமா? இது வந்து 12,80,000 போகுது R15. இங்க வந்து CD100SS ஹீரோ கொண்டாண்ட பைக் இருக்குது. ஸோ இது வந்து பெட்ரோல் பாவிக்கும் வேணா இந்த பைக். இது 80-90 கிட்ட பெட்ரோல் வேலை செய்யும். 80-90 கிட்ட பெட்ரோல் வேலை செய்யும். இது இந்த பிரைஸ் என்ன? இது 4 லட்சம். ஃபுல்லா எல்லாம் ரீகண்டிஷன் பண்ணி வச்சிருக்கு புதுசா. ரீகண்டிஷன் பண்ணவே இதுக்கு 1.5-2 லட்சத்துக்கிட்ட 1.5 லட்சம் முடிஞ்சது. ஓகே. இதுகளுக்கு லீஸ் போடலாமே என்ன? இதுக்கு டேஷுக்கு வராது. மற்ற மங்காள இருக்க. ஓகே ஓகே ஓகே. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? இது எப்படி ஒரு 40,000 கிலோமீட்டர். 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. இங்க ஓடினாலும் காலகாலத்து பாவீங்க. இப்ப வந்து 20-25 வருஷம் இருக்கு இந்த பைக். இந்த பைக் தேடி வாரம். இந்த பைக் வந்து எல்லாருமே இப்ப தேடி எடுக்கிறவங்களா? ஏன்னா பெட்ரோலும் பாவிக்கும். அந்த மாதிரி இந்த வேலை நேரங்களில் தூர ஓட்டங்கள் போறவங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து கூடுதலாக தேவைப்படும். ஸோ எங்க தேடினாலும் கிடைக்காது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து போர்ட்ல இருக்குது. பெஷன் ப்ரோ. ஓகே. 2015 மாடல். ஓகே. ஃபர்ஸ்ட் ஓனர் தான். ஃபர்ஸ்ட் ஓனர். 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. விலை வந்து 4,10,000. 4,10,000. ஸோ இந்த பிரைஸ் வந்து 4,10,000 ரூபா போகுதா? ஹோண்டா CD110 உண்டு. ஓகே. CD110 இதுவும் ஃபர்ஸ்ட் ஓனர் தான். 2019 வந்த மாடல். இது வந்து விலை 4,40,000. 4,40,000. இதுவும் பெட்ரோல் வேலை செய்யும். இதுவும் பெட்ரோல் வேலை செய்யும். நல்ல பைக் தான் இது. நான் பார்த்துருக்கிறேன். ஓகே. இங்க வந்து பார்த்தோம்னா அதுவும் ஹோண்டாட பைக் தான். இது என்ன பைக்னா? ஹோண்டாட இது ஹோண்டாட ஷைன். ஓகே. 2019 மாடல். ஃபர்ஸ்ட் ஓனர் தான். 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 20,000 கிலோமீட்டர். என்ன பிரைஸ் போகுது? இது 6 லட்சம் அப்படின்னு. 6 லட்சம். பெட்ரோல் என்ன மாதிரி இது? பெட்ரோல் 60 பாவிக்கும். ஓகே சூப்பர். இதுவும் வந்து ஹோண்டாட பைக் தான். இது வந்து என்ன பிரைஸ்னா? இது ஹோண்டாட எக்ஸ்பிளைட் உண்டு. ஓகே. 2020 மாடல். 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. BJ நம்பர் அண்டு கடைசியா வந்த நம்பர். BJ நம்பர். ஓகே. இது என்ன பிரைஸ்? இது 7,50,000. 7,50,000 என்ன? ஓகே சூப்பர். இங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பைக், அழகான பைக் ஒன்று இருக்குது. இந்த பைக்கை பாருங்க, நல்லா இருக்கு. வேறு இருக்கு. ஆமா நல்லா தான் இருக்குது. வேறு இருக்குது. இது என்ன பிரைஸ்? நான் ஒரு இது 3,60,000.
3,60,000 இது பிஐ நம்பர் தான் கடைசியா வந்த நம்பர். பிஐ நம்பர். இதுல என்ன மாதிரி நல்லா பெட்ரோல் வேலை செய்யும். இது பெட்ரோல் டியோக்கு வர இன்ஜின் தான் வரும். டியோக்கு வர ஜென்சல் பாவிக்கிற மாதிரியே வேலை செஞ்சு விட்டுருக்காங்க. இது இந்த பிரைஸ் என்னன்னு சொன்னீங்க? இது விலை 3,60,000. 3,60,000. ஸோ இந்த பைக் வந்து 3,60,000. ஸோ என்னோட ஒரு சின்ன பிள்ளையான ஆகலும் பைக் ஓடலாம் கூட. இந்த பைக் இல்லை குட்டி பைக்காக கிடக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டி பைக் தான். இதுவும் கொண்டாண்டா என்ன ஹோண்டாடா டியோ இது எத்தனையாம் ஆண்டு வந்த மாடல்? இது 2019. 2019 வந்த மாடல். கடைசியா வந்த நம்பர். ஓகே ஓகே. இது 2019ஆம் ஆண்டு வந்த மாடலாம். இந்த பைக்கை வந்து தேடி தேடி வரவாங்களா சில ஃபீல்டுக்கு ஓடுறதுக்கு இது பெட்ரோல் வேலை ஈஸி ஓடுறதுக்கு அதால ஆட்கள் வந்து பார்த்து எடுக்கிறோம். ஓகே 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 ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எஞ்சால ஒரு பைக் இருக்குது, அதை நாங்கள் கவனிக்கல. ஸோ சூப்பரான பைக் எல்லாம் நிற்குது. ஆனால் இது என்ன பைக்னா? இது ஹோண்டாட பென்லி. ஹோண்டாட பென்லி. இது என்ன பிரைஸ் போகுது? இது வந்து 4,80,000. 4,80,000. இந்த பைக் வந்து 4,80,000 போது வேர்ஷன் என்ன மாதிரி? இது ஜப்பான் பைக் தான். ஜப்பான் பைக். ஓகே சார். அங்கே இருந்து கொண்டு வந்து இங்க இது ஒரு நல்ல சவுண்டு கூட கிடைக்கும். வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேட்குமே இந்த பைக். ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா அதே மாதிரி மாடல்ல இந்தியாலயும் இன்னொரு பைக் இருக்குது. ஸோ இந்த பைக் இதுவும் அதே தான். நம்பர் வித்தியாசம். அது ஜே நம்பர், அது ஜி நம்பர். ஜே நம்பர், அது ஜி நம்பர். இது என்ன பிரைஸ்? அது 6 லட்சம். இது 6 லட்சம். அது கொஞ்சம் இதை விட கண்டிஷன் கொஞ்சம் நல்ல. பெட்ரோல் என்ன மாதிரி பாவிக்கும் இந்த பைக் எல்லாம்? இது ஒரு 45-50 45-50 எல்லாம் பாவிக்கும். ஸோ இந்த பைக் வந்து 6 லட்சம் போகுது. 45-50 வந்து இந்த பெட்ரோல் பாவிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா இன்னொரு பைக் நிற்குது. இது என்ன பைக்னா? இது ஜமஹாட பெட்ரோல் வேலை செய்கிற சைக்கிள் தான். SZ-R2. 2013 மாடல். 2013 மாடல். இது 50-55 பெட்ரோல் வேலை. 50-55 பெட்ரோல். 3,60,000 நிற்குது. 3,60,000. ஓகே. சூப்பரான பைக் தான். 3,60,000 பெட்ரோல் பாவிக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வந்து பெட்ரோல் பாவிக்கிற பைக் தான் நான் எடுக்கணும். பெட்ரோல் பாவிக்காத பைக் எடுத்து எந்த ஒரு பிரயோசனமே இல்லை. இங்கே வந்து டிஸ்கவரி நிற்குது. இது இந்த பிரைஸ் என்ன மாதிரி போகுது? நான் டிஸ்கவர் வந்து 3,70,000. 3,70,000. இந்த டிஸ்கவரி பைக் வந்து 3,70,000 போகுது. ஸோ இதுவும் பெட்ரோல் பாவிக்குமே. 65. இந்த மைந்தா கொடுத்த ஓகே ஓகே. இந்த பைக் என்ன பைக்னா? இது ஃபாரஸ்ட் சாம்பியன் பாக்ஸர் மாதிரி ஃபாரஸ்ட் சாம்பியன் பைக். 2,20,000 நிக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர் 2,20,000. பாக்ஸர் மாதிரி வரும். 20-25 வருஷம் வரும் வந்து. ஆனா இது ஃபர்ஸ்ட் ஓனர் தான். ஒரே ஒரு ஆள் பாவிச்சதா. 2,20,000 போதாம். ஸோ சூப்பரான பைக். ஸோ வந்தீங்கன்னா நீங்க ஈஸியாவே எடுக்கலாம். ஸோ இங்க ஆட்டோவும் கொடுக்குறது தான் இருக்குதா? ஆட்டோவும் இந்த ஆட்டோ கொடுக்குறது. இந்த ஆட்டோ அப்ப இந்த ஆட்டோ எங்கட கடைக்கு கடை இந்த ஆட்டோ. ஓகே ஓகே. இந்த ஆட்டோ வந்து இருக்குது. ஸோ இது 2 ஸ்டோக் ஆட்டோ. ஓகே. இது என்ன பிரைஸ்? QB நம்பர். என்ன நம்பர்? QB நம்பர். ஓகே. இது வந்து ஆட்டோ வந்து 19 வருஷம். 19 ஆட்டோ வந்து 19 வருஷம். ஓகே. இது பெருசா ஓடவே இல்லை. 600 கிலோமீட்டர் தான் ஓடி. 600 கிலோமீட்டர் வீட்டுக்கே அப்படியே இடத்துல இருந்து விட்டுட்டாங்க. அவங்க ஓடின இருந்து வீட்டுக்குள்ளே வச்சிருந்துருக்காங்க. அப்படியே பொக்கிஷமா ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே ஒரிஜினல் இதாலே நிக்குது. அப்படியே ஒரிஜினல் பெயிண்டா? இல்ல ஒரிஜினல் பெயிண்ட். இதுல பிரைஸ் என்ன மாதிரி போகுது? இது வந்து 16 லட்சம். அப்படி 16 லட்சம் 2 ஸ்டோக். இது வந்து 16 லட்சம் போதும் இந்த ஆட்டோ 2 ஸ்டோக். அது இது ஓனர் வந்து என்ன மாதிரி? ஃபர்ஸ்ட் ஓனர் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் ஓனரோட இந்த ஆட்டோ நார்மலா இதே இதுல இந்த நம்பர்ல ஒரு 8-9 லட்சத்துக்கு எடுக்கலாம். இது வந்து ஆட்டோ அந்த பாவிக்கலண்டால விலை கொஞ்சம் கூட. பாவிக்கலண்டா இப்படி ஆட்டோக்கள் தேடி திரிகிறார்கள். காசு வச்சிருந்தாலும் 15 லட்சமோ 20 லட்சம் வச்சிருந்தாலும் கூட நான் தேடி எடுக்கலாம். இது இப்ப 19 வருஷம் எல்லாம் பெயிண்ட் பண்ணி ரீகண்டிஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்க. எப்படி ஆட்டோ யாரும் ஒரு ஆள் 2 பேர் தேடி திரிவாங்க. ரீகண்டிஷன் செஞ்சதா இல்லாட்டி அப்படியே இருக்கு? ஒரிஜினல் கம்பெனி இதோடயே நிக்குது. கம்பெனி டயரோட நிக்குது. தான் நிக்குது. பெயிண்ட்கள் எல்லாம் அப்படியே ஒரிஜினல். கூட்சில ஒரிஜினல். சீட் கவர்கள் அதெல்லாம் அப்படியே ஒரிஜினல். ஆனா அந்த சொப்பந்த வெப்ப நான் ஓபன்ல இருக்குமே எனக்கு கிளம்பையில திங்கள்ல இருந்து சனி மட்டும் ஓபன்ல. ஞாயிறும் உங்களுக்கு தேவைண்டு எடுக்க போறீங்கன்னு வந்து நம்பர் போர்ட்ல இருக்கு. கால் பண்ணி கேட்டீங்கன்னா வந்து எடுத்து காட்டுவோம். விடிய 9 மணில இருந்து இரவு 8 மணி மட்டும் திறந்து. 8 மணி மட்டும் திறந்துருப்பீங்க. சூப்பர். ஓகே. நீங்க வந்து எல்லா பைக்கின் பிரைஸும் பார்த்துருப்பீங்க. எத்தனை அமௌண்ட் வந்தன்றும் பார்த்துருப்பீங்க. மற்ற வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. பெட்ரோல் பாவிக்குமா பாவிக்காதுன்றதும் கூட இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட பைக்கையும் விற்க போறீங்களா, நீங்கள் புது பைக் ஏதாச்சும் எடுக்க போறீங்களா, அந்த பைக்கை வந்து நீங்கள் இங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு பேமெண்ட்டாக எடுக்கலாம். இல்லாட்டிக்கு அந்த பேமெண்ட்டை வச்சுக்கொண்டா நான் அப்படி எடுக்கலாமா? மாற்றியும் எடுக்கலாம். மிச்ச காசு போட்டு அந்த மாதிரி எடுக்கலாம். லீஸ் போறனாலும் போட்டு தருவோம். இல்லாட்டி உங்களோட ரேட் கூட வேண்டாம். நாங்கள் காசை கையாலையும் தருவோம். கையாலையும் தருவீங்க மிச்சம். ஓகே. அப்படி உங்களுக்கு எதாவது கையாலே காசும் தருவாங்க. ஸோ மறக்காம வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். அது மட்டும் இல்லாமல் முன்னுக்கு நான் காட்டுவேன். அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணுறதுனால நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் இந்த ப்ரைஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாரீங்கன்னா மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.